விருச்சக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. விருச்சகத்துல ஜனனித்த ஜாதகருக்கு யோகங்களை செய்யக்கூடிய மனை. குழந்தைகளை பற்றியும் ஜாதகருடைய மனதையும் கிரியேட்டிவ் ஸ்கில்லையும் முன்னோர்களுடைய ஆசையும் குறிக்கக்கூடிய முதன்மையான இந்த 5ஆம் மனையான மீனமனையும் 9ஆம் இடமான தான தர்ம சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய தந்தையை பற்றி சொல்லக்கூடிய கடகமனையும் தான் விருச்சக லக்னத்திற்கு யோகமனைகள். மீனமும் கடகம் தான் யோகமனைகள். இதனுடைய அதிபதிகளான குரு பகவானும் சந்திர பகவானும் தான் யோக கிரகங்கள். ஒரு ஜாதகர் விருச்சகத்திலே ஜனனிச்சிருக்கிறார், வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறார். அடுத்து வரக்கூடிய திசையாக குரு தசையோ சந்திர தசையோ அமர்ந்து அல்லது குருவோடு தொடர்பு கொண்ட கிரகமோ சந்திரனோடு தொடர்பு கொண்ட கிரகமோ தசை நடத்த போகுது. கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கும். இதுக்கு ஒரே விதி, இந்த 2 கிரகங்கள்ல ஏதாவது ஒன்னாவது ஸ்தான பலத்தோட இருக்கணும். ஆட்சி பலத்திலோ உச்ச பலத்திலோ திக்பலத்திலோ நீசபங்கத்திலோ வர்க்கோத்தமம் பெற்றோ ஏதோ ஒரு நட்பு நிலையிலாவது ஸ்தான பலத்தை இழக்காம இருக்கணும். வர்க்கோத்தமம் பெற்றிருந்தாலும் வலுதான். ராசி சக்கரத்திலே நவாம்சத்து சக்கரத்திலும் இதுல விருச்சக லக்னக்காரர் யோகத்தை அனுபவிப்பார். அப்ப யோகம் செய்யக்கூடிய வீடுகளாக மீனமும் கடகமும் அதிபதிகளாக குரு சந்திரன் அமைகிறது.